அந்த இனிமையான சுவையில் இருப்பவர் உலகமே கொந்தளித்தாலும் அவர் அமைதியாகத்தான் இருப்பார். உலகமே தடுமாறினாலும் அவருக்குள் தடுமாற்றம் நடக்காது. உலகமே இன்றைக்கி போட்டி, பொறாமை, பழிவாங்கல், களவு, பொய், திருக்குசு, வஞ்சகம், கப்பட்டித்தனம் இன்றைக்கி ஓடிக்கொண்டிருக்கு. அதில் எல்லாமே விடுதலை அடைந்தவர் தான் இந்த சுத்தவத் ஆரிய ஸ்ராவகர். சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அவருக்குள் போட்டி இல்லை, பொறாமை இல்லை, பழிவாங்கல் இல்லை, பொய் இல்லை, பொறாமை இல்லை. அவருக்கு எதையுமே அபகரிக்கணும், திட்டம் போட்டு ஒருத்தரை ஏமாற்றணும், பழி வாங்கணும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமுமே அவரிடம் கிடையாது. ஏன்னா வெளி உலகத்திலிருந்து மீண்டவருக்கு அது உண்மையாகாது. வெளி உலகத்திலிருந்து மீண்டவருக்கு மீண்டும் அது உண்மையாகாது. அப்போது சத்தியத்துக்குள் விழித்து கொண்டவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாது. அப்போ உலகத்தை வென்றவர் இவர்தான், மரணத்தை வென்றவர் இவர்தான். மீண்டும் அவருக்கு துன்பம் கிடையாது. அவர் துன்பத்தில் மேலும் வலி, மனதில் மேலும் வலி, நிர்வாணம் அடையும் வழி, இதுவே நிரந்தரமான வழி என்ற இந்த வழிக்கு வந்த ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் இவர்தான். அப்போ அவர் காம பூமி என்கிற கர்ம பூமியை வென்றவர் இவர்தான். கர்மத்தை சுமந்து கொண்டு சென்ற உலகத்தில் இருந்து மீண்ட போது அவர் கர்மத்திலிருந்து விடுதலை அடைகிறார், மரணத்திலிருந்து விடுதலை அடைகிறார். இவர்தான் நியத்த சம்போதி பராயணை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அவர் நிச்சயமாக நிர்வாணம் அடைவார். அவருக்கு நிர்வாணம் அடையும் வழி அவருக்குத்தான் கிடைத்திருக்கிறது. அப்போ இவர்தான் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர். இவர்தான் காம பூமியை, கர்ம பூமியை வென்றவர். அப்போ அவருக்கு மீண்டும் காம பூமி, கர்ம பூமி உண்மையாகாது. அப்போது மனதை புரிந்து கொண்டால் மனதிலிருந்து எங்களுக்கு மீள முடியும். மனதை புரிந்து கொண்டவர் இவர்தான். மனதை புரிந்து கொண்டவருக்கு மீண்டும் அப்போ மனதில் மேலும் வழி அவருக்குத்தான் திறக்கிறது. அப்போ இங்கே தான் அப்போ வெளி உலகத்திலிருந்து காம பூமி, கர்ம பூமியிலிருந்து வென்றவர், மனதை புரிந்து கொண்டவர். மனதில் தான் எல்லாமே இருக்குது, வெளியில் எங்கேயுமே இல்லைன்னு மனசை புரிஞ்சு கொண்டவர் இவர் தான். மனசை புரிஞ்சு கொண்டவருக்கு மீண்டும் அவர் மனதின் மாய்க்கு அகப்படுவாரா? இல்லை. அகப்படும் திசையில் அவருடைய பயணம் இல்லை. அகப்படும் திசையிலிருந்து விமோச்சனம் பெறும் வழியில் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இதுதான் அனுசோத்தையிலிருந்து படிசோத்தைக்கு வந்த சுபாவம். ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போனது போல தான் இவ்வளோ காலம் போய் கொண்டிருந்தார். சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு அவர் பள்ளத்தை நோக்கி போகிறது போல போக மாட்டார், அவர் மேல் நோக்கி போகிறது போல போவார். அப்போ இதுதான் படிசோத்தைக்கு வந்த சுபாவம். அவர் மனதில் மேலும் வழிக்கில் பயணம் செய்து மனதிலும் உண்மை இல்லை, எண்ணங்களிலும் உண்மை இல்லை. அப்போ சலாயத்தன லோகோ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ 6 உற்பத்தி நிலையங்களிலிருந்து மீண்டால் உலகத்தை வெல்வார் என்ற சத்தியத்துக்குள் அவர் பயணித்து அப்போ சித்தேன நீயத்தி லோகோ சித்தேன பரி கசதி என்கிற மனதை வென்று உலகை வென்று நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். உலகத்தை வென்றவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாது. அப்போ உண்மை இல்லை என்றால் அப்போ மரணிப்பதற்கு அவரும் இல்லை. அப்போ இதுதான் மரணத்தை வென்ற சுபாவம். அப்போ மரணத்தை வென்றவருக்கு மீண்டும் மரணிப்பதற்கு ஒருத்தர் இங்கே இல்லை. அப்போ அவர் மரணத்தை தான் இங்கே வெல்கிறார். உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில் இருப்பவர் மரணத்தின் பிடியில் தான் இருக்கிறார். ஏன் உலகம் இருக்கும்போது அந்த உலகத்தில் அவர் இருக்கிறார். அப்போ உலகத்தின் மீது அவருக்கு வெறுப்பு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அந்த வெறுப்புக்குள் அவர் இருக்கிறார் என்றால் அதுதான் அவருடைய பிறப்பு இறப்பு. பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை மேற்கொள்ளும் இந்த உலகம் உண்மை என நம்பி வாழ்ந்த மனிதன் சத்தியத்தை கண்டு சத்தியத்துக்குள் விழித்து கொள்ளும் போது அப்போ உலகம் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை அவர் கையாளுகிறார் என்றால் அப்போ மரணத்தை தான் அவர் வெல்கிறார், உலகத்தை வெல்கிறார். அப்போ உலகத்தை வென்றபோது அப்போ நானும் இல்லை, உலகம்தான் நான்,
ஏத்தம் மம ஏசோ அமஸ்மிங் ஏசோமே அத்தா. வெளியில் எது இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோமோ அதுதான் நான். அந்த எண்ணம் தான் நான். அதுதான் எனது. அதுதான் என்னுடைய ஆன்மா. அப்போது அது உண்மை இல்லை. எது இருக்குன்னு சொல்லி நினைச்சோமோ அது உண்மை இல்லை. அது வெளியில் இல்லை, அது மனசில் தான் என்ற சத்தியத்தை இங்கே புரிஞ்சு கொள்ளும் போது அப்போ நேத்தம் மம நேசோ அமஸ்மிங் நேசோமே அத்தா. நான் இல்லை, எனதில்லை, என்னுடைய ஆன்மா என்றவங்க ஒன்று இங்கே இல்லை. அப்போ இதான் ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீண்ட சுபாவம். அப்போ துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்ததன் பிறகு அவருக்கு மீண்டும் துஷ்டி உண்மையாகாது என்றால் அப்போது இதுதான் காம பூமியை வென்ற சுபாவம், கர்ம பூமியை வென்ற சுபாவம். அப்போ மீண்டும் அவருக்கு கர்ம பூமியில் இடம் கிடையாது. கர்ம பூமியில் அவருடைய பிறப்பு சம்பவம் நடக்காது. கர்ம பூமியை வென்றவர் இதுதான் காம பூமியை வென்றவர். அப்போ அவருக்கு மீண்டும் கர்ம பூமி என்பது உண்மையாகாது. அப்போ அவருக்கு அந்த பூமியில் பிறப்பு இறப்பு என்பது கிடையாது. அப்போது பிறப்பிலிருந்து மீண்டவர். அப்போது அங்கே அவர் மரணத்தையும் வெல்கிறார். நான் இருக்கும் வரை, உலகம் இருக்கும் வரை நான் இருந்தேன். அப்போ உலகம் இல்லைன்னு சொன்னால் அப்போ நானும் இல்லை. அப்போ இது இரண்டும், அப்போது இரண்டிலும் இருந்து நான் மீள்கிறேன். அப்போ இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டது தான் நான். அப்போ அங்கே அது உண்மை இல்லை என்ற போது அங்கே அப்போ நானும் இல்லை. நம்ம உலகம் இல்லைன்னு சொன்னால் நானும் இல்லை. அப்போது நானும் இல்லைன்னு சொன்னால் அப்போ யார் இருக்காங்க? யாருமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாமே எண்ணங்கள். எல்லாமே எண்ணங்கள் தானே. எல்லாமே சத்தம்தான். சத்தம் இல்லாத ஒன்றும், சத்தம் இல்லாமல் எதுவுமே இல்லை. எல்லாமே சத்தம்தான். பெயரும் உருவமும் இணைந்தது தான் உலகம். பெயர் என்கிற போது அது சத்தம் தானே. நாங்கள் எதை சொன்னாலும் சத்தத்தை பயன்படுத்தி தான் சொல்கிறோம். அப்போ எல்லாமே எந்த பெயரை சொன்னாலும் ரஜினியா, கமலா, விஜயா, அஜித்தா, இல்லை நயன்தாராவா, திரிஷாவா, எந்த பெயரை சொன்னாலும் அது சத்தத்தை தான் பயன்படுத்தும். சத்தம் தானே அது. அப்போ சத்தம் இல்லாத பெயர் இருக்கா? இல்லை. அப்போ சத்தத்துக்குள் உருவமும் இருக்குது, பெயருக்குள் உருவமும் இருக்குது. திரிஷா என்கிற போது அங்கே திரிஷா உங்களுக்குள் வருவார், ஞாபகத்தில் வருவார் திரிஷா. அப்போ நாங்கள் போட்டது ஒரு சத்தம். அப்போ உங்களுக்குள் வந்தது ஒரு ஞாபகம். அப்போ அது எப்படி உருவானதுன்னு பார்த்தா அது இரண்டும் இணைந்ததுனால